இப்போ டைம் எவ்வளோ? நீங்களே பார்க்குறீங்க டைம் எவ்வளோன்னு. சரி, இந்த டைமுக்கு உங்களை பார்க்க வந்தனால எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும். அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னா ஃபிசிக்ஸ் 5 மார்க் 5 × 5 25 அடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப நிறைய கொஸ்டின் இருக்குது, 30-40 கொஸ்டின்ஸ் இருக்குது. எப்படி சார் படிக்கிறதுன்னு ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணி எழுதிட்டு வா. ஃபஸ்ட் யூனிட்டில் காஸ் லாவோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் லாங் கண்டக்டர், வேன் டிகிராஃப் ஜெனரேட்டர், ஆக்சல் லைன், ஈக்குவட்டோர் லைன் ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் இது, பொட்டன்ஷியல் டு டைபோல். இந்த 5 மார்க் படித்தா ஒன்று எழுதிடலாம், 2 கூட எழுதலாம். யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஸ்கோபிக் மாடல், ரெண்டாவது இன்டர்னல் டிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன் இஎம்எஃப் அண்ட் மீட்டர் பிரிட்ஜ் முடிஞ்சால் பாருங்கள், இல்லை அப்படின்னா வீஸ்டோன் பிரிட்ஜ் இம்பார்ட்டன்ட். அடுத்து 3rd யூனிட்டில் பயோட் சாவட்டோட 2 அப்ளிகேஷன், லாங் கண்டக்டர், சர்க்குலர் காயில், சைக்கிளோட்ரான் பார்த்துருங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் பேரல் கண்டக்டர் முடிஞ்சால் பாருங்க. ஃபோர்ஸ் ஆனே கரண்ட் கேரிங் கண்டக்டர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், சைக்கிளோட்ரான் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி, ஓரியன்டேஷன் ஆஃப் ஆயில், மின்மாற்றின்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, அடுத்தது நம்மளுடைய 5th லெசன் வந்து மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம். அடுத்தது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, எமிஷன் ஸ்பெக்ட்ரா, உட்கரு நிறமாலை, வெளியிட நிறமாலை வகைகள். அடுத்து 6ஆம் படத்தில் மிரர் ஈக்குவேஷன், ஆடி சமன்பாடு, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அடுத்தது நம்மளுடைய கொஸ்டின் பிசூஸ் மெத்தட், லைட்டு கால்குலேட் பண்ணுறது. முடிஞ்சால் 7வது லெசன் யங்ஸ் டபுள் ஸ்லிட்டை பார்த்துட்டு போங்க. கன்ஃபார்மாக உங்களால் 5 மார்க் எழுத முடியும், நோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னும் 2 மார்க் 3 மார்க் 70 அடிக்கிறோம். நம்ம சேனலை வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.